தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிங்ஸ் 11 பஞ்சாப் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை வான்கடை ஸ்டேடியத்தில் நடக்குது. இந்த பிச் குறித்து பிச் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து பெரிய ஷாட் ஆடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சீமர்ஸ்க்கு வந்து நல்ல ஹெல்ப் கிடைக்கும், நல்ல பவுன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி உங்களோட டீம் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டீம் நியூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ரெண்டு டீம்லேயுமே வந்து சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா யுவராஜுக்கு வேலை இஷான் கிஷன் மும்பை இந்தியன்ஸ் ஆட வச்சாங்க. ஸோ இந்த மேட்ச் அவர் தான் இன்றைக்கி விளையாடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாபில் வந்து அங்கித் ராஜ்பூட் அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்கார். ஸோ அவருக்கு பதிலாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இவ்வளோ தான் டீம் நியூஸ் அண்ட் பிச் ரிப்போர்ட். ஸோ இப்போ வந்து ட்ரீம் 11 டீம் வந்து இந்த மேட்ச்க்கான பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 விதமான டீம்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 3 விதமான டீம்ஸை நான் என்ன ரீசனுக்காக எடுத்தேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு டீம். இதில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டனாக, மயங்க் அகர்வால் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். சூரியகுமார் யாதவ் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக மும்பையில் நடந்த மேட்ச்சில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு லோக்கல் பிளேயர். ஸோ மும்பை கிரவுண்டில் எக்கச்சக்கமான மேட்சஸ் ஆடி இருப்பார், டொமஸ்டிக் பிளேயர். ஸோ அதனால் வந்து அந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எதிராக இந்த பிச்சில் வந்து ஒரு 51 அடிச்சிருந்தார். ஸோ அந்த காரணமாக அவர் வந்து டைரெக்டாக நான் வந்து அவர் கேப்டனாக வந்து போட்டிருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். மயங்க் அகர்வாலும் ஒரு டீசெண்டான பேட்ஸ்மேன் தான், 1 டவுன் வருவார். ஸோ அவர் வந்து நிறைய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் டைம் நடந்த மேட்ச்சில் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ கேஎல் ராகுலை ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷனில் எப்படி ஆடுவார் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். எனக்கு வந்து பெருசாக வந்து நம்பிக்கை இல்லை. அதன் காரணமாக நான் வந்து அவர் எடுக்காமல் டைரெக்டாக டீகாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு டீம். இது வந்து கொஞ்சம் சேஃபான டீம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரெண்டாவது டீமில் பார்த்தீங்கன்னா கெயிலை கேப்டனாகவும் ஹார்திக் பாண்டியா வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். கெயில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் இந்த டோர்னமெண்ட்டில் நல்லா ஆடி இருந்தார். ஸோ ஏன் வந்து அவர் கேப்டனாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மும்பையில் அவரோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்பஞ்சி பவுன்ஸ் ஆகக்கூடிய ஒரு ட்ராக் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து லாஸ்ட்டாக சிஎஸ்கே மேட்ச்சில் கூட நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா டிரைவ் அடிக்கிற பேட்ஸ்மேன்ஸ்க்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா பேக் ஃபுட்டில் போய் ஒரு பெரிய ஷாட்ஸ் ஆடுற பேட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும். பால் கொஞ்சம் நின்று வரும். ஸோ அதனால் கெயில் மாதிரியான பிளேயர் வந்து மிகப்பெரிய ஒரு த்ரெட்னாக இருப்பாங்க இந்த பிச்சில். ஸோ அதன் காரணமாக டைரெக்டாக வந்து கெயிலை வந்து கேப்டனாக போட்டிருக்கேன். ஹார்திக் பாண்டியா லாஸ்ட்டில் வருவார். ஸோ அவர் வந்து குயிக்காக வந்து ஒரு சில ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் அவர் ஒரு கோட்டா கம்ப்ளீட் பண்ணுறாரு, 4 ஓவர்ஸ் வந்து போடுறாரு. ஸோ அதில் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. மும்பை பிச்சில் லாஸ்ட்டாக சிஎஸ்கேவோட நல்லா பவுலிங்கும் வந்து போட்டிருந்தாரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி அவர் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து குயின்டன் டிகாக கேப்டனாக போட்டிருக்கேன். இவர் வந்து ஒரு டீசெண்டான பிளேயர் தான். ரோஹித் சர்மாவோட ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ குயிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். லாஸ்ட்டாக கிங்ஸ் 11 பஞ்சாபோட மொகாலியில் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 60 அடிச்சிருந்தார். ஸோ அதன் காரணமாக வந்து அவரை வந்து டேரெக்டாக வந்து கேப்டனாக போட்டிருக்கேன். வைஸ் கேப்டனாக பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப் அவரை போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விக்கெட் எடுத்து ரொம்பவே பிரமாதமாக பவுலிங் போட்டார். ஹைதராபாத் ஸ்டேடியத்தோட பார்த்தீங்கன்னா இந்த மும்பை ஸ்டேடியம் இவரோட பவுலிங் கண்டிஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஸோ அதன் காரணமாக அவரை வந்து வைஸ் கேப்டனாக வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட 3 விதமான டீம். ஸோ இதே டீமை நீங்கள் அப்படியே போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய ஐடியாஸை போட்டு நீங்கள் வந்து டீம் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான புதிய வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.